மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் நல்ல தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே எந்த கிராமத்திற்கு சென்றாலும் அனைத்து தரப்பு மக்களிடம் ஒரு சிறப்பான வரவேற்பு உள்ளது. மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறார்கள். புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்பதற்காக கிராமங்களானாலும் பேரூராட்சிகளானாலும் நகரப்பகுதியாக இருந்தாலும் அனைத்து பகுதியிலும் மக்கள் நல்ல வரவேற்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி என்பது மிகப்பெரிய தொகுதி. பல்வேறு திட்டங்கள் இந்த மக்களுடைய கோரிக்கைகளாக இருக்கிறது. திமுக ஆட்சி ஒரு விளம்பர ஆட்சியாக இருந்ததை தவிர மக்கள் பணி செய்யவில்லை. உதாரணத்திற்கு இங்கே இருக்கும் இந்த கிரவுண்டு கூட பார்த்திங்கன்னா மிகவும் பின்தங்கிய நிலையில், பாதுகாப்பு இல்லாத நிலையில் நிறைய அப்ரோச் இருக்குது. இதை நம்ம ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலை டெவலப் பண்ணுறதுக்கோ அல்லது வேறு ஏதாவது கல்லூரிகள் கொண்டு வருவதற்கோ முயற்சி செய்வேன். அதே போல் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அங்கிருந்து வெளியேறப்படும் அந்த கழிவுநீர் வெளியே சென்று சப்தலிபுரம் என்ற ஏரியில் நிரம்பி மக்கள் தண்ணீர் குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் மிகவும் சிரமப்படுகிறார்கள். எனவே அங்கு ஒரு சுத்திகரிப்பு நிலையம் அமைக்க வேண்டும் என்றும், அதே போல் தமிழ்நாட்டிலேயே கொய்யா பழம் மிக அதிகமாக விளையக்கூடிய பகுதி எங்களுடைய ஒடுகுத்தூர் பகுதி. கொய்யா பழமும் மாங்காய், அதற்கு ஒரு ஜூஸ் கம்பெனி அமைப்பதற்கும் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கிறது. அதில் இந்த கோரிக்கைகளை முதன்மையாகவும் மலைவாழ் மக்களுக்கு தேவையான ஜவாது மலையில் அமைந்துள்ள பல கிராமங்களுக்கு சாலை வசதி இல்லாமல் இருக்கிறது. புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலும் தான் சாலைகள் போட்டு தரப்பட்டது. போதுமானதாக இல்லை. அந்த விடுபட்ட சாலைகள் அனைத்தும் நாம் சப்பனிட்டு தருவதற்கும் பல பணிகளை நாம் செய்வதற்கு அண்ணன் எடப்பாடியார்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் செய்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அணைக்கட்டு தொகுதியை பொறுத்தவரை ஏறக்குறைய அவர்கள் சொன்ன பொய் 560 வாக்குறுதிகளை வழங்கிவிட்டு எப்படி இந்த நாட்டு மக்களை 2021 ஏமாற்றினார்களோ அதுபோல் மீண்டும் அந்த 8000 ரூபாய்க்கு டோக்கன் கொடுத்துருக்குறாங்க. அந்த டோக்கன் எடுத்துகிட்டு போய் பாமர மக்கள் கூட்டுறவு சங்கங்களில் உள்ள அந்த சொசைட்டியில் கொடுத்துட்டு பொருளை கேட்டுக்கிறாங்க. நாங்கள் இதெல்லாம் கொடுக்க முடியாதுமா, இதெல்லாம் டம்மி பேப்பருங்க, இந்த ஆட்சி இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கிற சேல்ஸ்மேன் சொல்லிக்கிறாங்க. ஒரு சில இடத்துல போயிட்டு அவங்க விஷயம் தெரியாதவங்க போயிட்டு வேறு கடைகளில் கொடுத்துக்கிறாங்க, ப்ரைவேட் கடைகளில். அவங்க எங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, இந்த ஆட்சி ஏமாத்துறா கட்சி, அதனால் அப்படி தான் பண்ணியிருப்பாங்க, இதெல்லாம் எங்ககிட்ட வராதிங்கன்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. இதை பேட்டி கொடுத்த ஒரு சிலரை திமுகவினர் மிரட்டி இருக்கிறார்கள். எனவே அவர்கள் சொல்வது அனைத்தும் பொய் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அறிவித்த திட்டங்கள், அனைத்து திட்டங்களுமே அவர் அறிவித்த தேர்தல் வாக்குறுதிகள், குடும்பத் தலைவிகளுக்கு 10,000, அதே போல் ஒவ்வொரு மாதமும் அந்த குடும்பத் தலைவிகளுக்கு 2,000, அனைத்திற்கும் மேலாக ஃப்ரிட்ஜு, இந்த மானியத்துடன் கூடிய ஸ்கூட்டர், விவசாய கடன், கல்விக்கடன் போன்ற பல்வேறு திட்டங்களை மக்கள் அந்தந்த பகுதிக்கு ஏற்றவாறு, நகர பகுதியில் ஃப்ரிட்ஜும் அந்த 10,000மும் மாதந்தோறும் வழங்கப்படும் 2,000 வரவேற்பாக உள்ளது. கிராமப்புறங்களில் விவசாய கடன் தள்ளுபடி என்பது மிக வரவேற்கக்கூடிய விஷயமாக மக்கள் பேசுகிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கேற்றவாறு மக்கள் அனைத்து திட்டங்களையும் வரவேற்கிறார்கள். உள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்க, இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து தமிழக மக்கள் விடுபட அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தான் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் தீர்மானித்து விட்டார்கள். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை. எனவே தேர்தல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 100% வெற்றி பெற்று தனி மெஜாரிட்டியுடன் கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்